இந்த வீடியோவில் நம்ம டேர்ம் 2 ஃபுட் லெசன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். Our body needs nutrient like protein, carbohydrates and fat for its proper functioning. We get this nutrient from the food we eat. நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. If we do not take all this nutrient in the right proportion, it results in some diseases. இந்த நியூட்ரியன்ட்னா கரெக்டான ப்ரொபோர்ஷனில் நம்ம எடுக்கலன்னா நம்ம உடம்புக்கு டிசீசஸ் வருதுமா. Sometimes we do not preserve the food properly and it gets spoiled. Sometimes through the spoiled food also we get diseases. Sometimes நம்ம அந்த ஃபுட்டை வந்து ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணலன்னா அந்த ஃபுட்டு வந்து ஈஸியாக ஸ்பாயில்டு ஆயிடுது. அந்த ஸ்பாயில்டு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு டிசீசஸ் வருது. ஓகேவா? In this lesson we will study about the spoilage of food and the way to preserve them, deficiency diseases, balanced diet and also about the kitchen safety. இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு, செகண்டு the way to preserve them, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ், ஃபோர்த் ஒன் வந்து பேலன்ஸ்ட் டயட், ஃபிஃப்த் ஒன் கிச்சன் சேஃப்டி. ஓகேவா? ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு. Food item like fruits, vegetables, milk and meat will be fresh for very short time. They are called as perishable food. They get spoiled easily. Some food items like rice have long lifetime but they are also decompose. Fruits, vegetable, milk and meat பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அது ஈஸியாக ஸ்பாயில் ஆகிடும். அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பெரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோமா. ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ரைஸு, சால்ட்னா பார்த்திங்கன்னா அதோடய லைஃப் டைம் வந்து லாங்காக இருக்கும். ஆனால் அதுவும் டீகம்போஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். த சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஓகேவா? ஸ்பாயில்டு ஃபுட் பிகம்ஸ் அன்சூட்டபிள் டு ஈட். We can notice such a change from the taste and smell of the spoiled food. Eating spoiled food result in diseases. Spoiled food வந்து ஈஸியாக நம்ம அந்த ஃபுட் வந்து கெட்டு போயிருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. பியர்ஸு, அப்புறம் வந்து லைமு, அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சுன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது? நல்லா சுருங்கி போயிருக்கு, ஸ்ட்ரிங் ஆகிருக்கு, டீகம்போஸ் ஆகிருக்கு. ஓகேவா? செகண்ட் இமேஜ் பாருங்கள். டொமேட்டோ வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு பாருங்கள். தேர்ட் இமேஜ் பாருங்கள். கீழே ரைஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ரைஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து சால்ட் இருக்குது. ஓகேவா? மேலே ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட் லைஃப் டைம் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். செகண்ட் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் டைம் உள்ள ரைஸு, சால்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காசஸ். Once the food item are harvested, they become to decompose. Food can be spoiled by factors like air and oxygen, moisture, enzyme, microorganisms, light and temperature. ஃபுட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே அது டீகம்போஸ் ஆகிடுது. ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாலே அது வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடுது. ஓகேவா? அது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸால் டீகம்போஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏர் அண்ட் ஆக்சிஜன், செகண்ட் வந்து மாய்ஸ்டர், தேர்ட் ஒன் வந்து என்சைம்ஸு, ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம், ஃபிஃப்த் ஒன் வந்து லைட் அண்ட் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு ஏர் அண்ட் ஆக்சிஜன் பார்ப்போம். வென் ஆக்சிஜன் ரியாக்ட் வித் ஃபுட் கண்டென்ட் இட் ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் த கலர் அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் த ஃபுட். ஏர் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஃபுட்டோட ரியாக்ட் ஆகும்போது அது வந்து கலர் அண்ட் ஃப்ளேவரை மாற்றுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மாய்ஸ்டர் கீப் த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷு. மாய்ஸ்டர் வந்து என்ன செய்யுது? ஃபுட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்குதுமா. அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து போயிடுச்சுன்னா, அது எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா ஃபுட்டு வெஜிடபிள் பார்த்திங்கன்னா சுருங்கிடும். அது எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், மேலேயே பார்த்தோம்ல, இமேஜ் கொடுத்துருக்காங்கள, லைமு, ஆரஞ்சுன்னா கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. ஆரஞ்சுனா பார்த்திங்கன்னா காஞ்சிச்சுன்னா நல்லா சுருங்கி போயிடும். ஓகேவா? அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Enzymes break down the tissues and component of the food in different way like oxidation, browning and ripening. Enzymes வந்து என்ன செய்யுது? ஃபுட்டில் உள்ள
டிஷ்யூஸ் வந்து பிரேக் பண்ணுது. என்னென்ன வேஸில் பிரேக் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன், ப்ரௌனிங் அண்ட் ரைப்பனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். Microorganisms such as fungi, yeast, and bacteria can grow well in low temperature. They multiply in food and spoil them. மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ஃபங்கை, ஈஸ்ட்டு, பாக்டீரியா எல்லாம் லோ டெம்பரேச்சர், நல்லா சில்லுன்னு இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாம் நல்லா மல்டிப்ளை ஆகும். நல்லா அதோட க்ரோத் வந்து நிறையா இருக்கும். அதனால ஈஸியாக அந்த ஃபுட்டு சப்ஸ்டன்ஸில் மேலே ஃபுட் மேலே உட்காந்துட்டு அது ஈஸியாக ஸ்பாயில் பண்ணிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் லைட் ப்ரொடியூசஸ் கலர் சேஞ்சஸ் அண்ட் விட்டமின் லாஸ். லைட் வந்து ஃபுட் ஐட்டத்தில் உள்ள கலரு அப்புறம் வந்து விட்டமின் லாஸுக்கும் உருவாக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் டெம்பரேச்சர். சம்டைம்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காசஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். நல்லா ஹாட்டாக இருக்கிற டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ஈஸியாக சீக்கிரமாக கெட்டு போயிடுமா. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் 3 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பனானா பார்த்திங்கன்னா நல்லா ரைப்பன் ஆகி நல்லா பழுத்து போய் கெட்டு போயிருக்கு. அப்போ வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா என்ன சுருங்கி போயிருக்கு பாருங்கம்மா. ஆரஞ்சு வந்து நல்லா சுருங்கி போய் கெட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? எஃபெக்ட்ஸு. ஸ்பாயில் ஃபுட் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட். தே மே நாட் பி ஃப்ரெஷ் அண்ட் tasty. Sometimes it will be harmful to consume them. Microorganisms present in the spoiled food may cause foodborne diseases like stomach pain, fever, dysentery, vomiting and indigestion. ஸ்பாயில்ட் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட முடியாதுமா. அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின், ஃபீவரு, டிசென்ட்ரி, வாமிட்டிங்கு, இன்டைஜஷன்னு நம்ம உடம்புக்கு வரும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு பார்ப்போம். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். The process of keeping the food material for a long time without getting spoiling is called preservation of food. லாங் டைம் ஃபுட் மெட்டீரியலில் வந்து ஸ்பாயில் ஆகாமல் எப்படி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கிறது, அந்த மெத்தட் தான் என்ன சொல்கிறோம்? ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபுட் வில் பி ஸ்பாயில்டு இஃப் இட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், ப்ரிசர்வ்ட் அண்ட் ஹேண்டில் இன் த ரைட் வே. ரைட் வேயில் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இல்லை ஹேண்டில் பண்ணி வைக்காமல் இருந்தால் அந்த ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகிடுமா. நிறைய மெத்தடில் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மெத்தட்னு கீழே பார்க்கலாம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட் பாருங்கள். Cultivation of food requires lot of effects. Nowadays, food cultivation and the crop yield are decreasing. There are many people suffering in the world without food. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ப்போம் ட்ரையிங் மெத்தடில் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். ஒன்றும் இல்லைம்மா, வெயிலில் காய போட்டுருவோம்ல, அதுதான் ட்ரையிங் மெத்தட்மா. எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரெயின்ஸு, ரைஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் சால்ட். when salt is added to food it removes the water from the food. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபிஷ்ஷு, பிக்கிள். உப்பு வந்து ஆட் பண்ணி வைக்கிறது, அதுதான் அது. அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். பார்த்துருப்பீங்க என்னென்ன மீன் கூட நல்லா சால்ட் ஆட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் வந்து ஊறுகாயில் நிறைய பிக்கிள்ஸ் கூட நிறையா சால்ட் ஆட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அடிஷன் ஆஃப் சுகர். when sugar is added to food it dissolves the water content of the food and preserve the food item from spoilage. சுகர் வந்து ஃபுட்டு கூட ஆட் பண்ணும்போது அந்த சுகர் பார்த்திங்கன்னா வாட்டர், அந்த ஃபுட்டில் உள்ள வாட்டரோட ஆட் ஆகிடும். அதனால் அந்த ஃபுட்டு வந்து நல்லா ப்ரிசர்வ்டாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜாமு, ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், கீழே இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையிங் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைஸை வந்து வெயிலில் காய போட்டுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மேங்கோ வந்து அடிஷன் ஆஃப் சால்ட் மெத்தட் அது. ஓகேவா? மேங்கோக்கு வந்து அடிஷன் ஆஃப் சால்ட் மெத்தடோட எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஜாம் வந்து எதோட எக்ஸாம்பிள்? அடிஷன் ஆஃப் சுகர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரீசிங். The microbial growth and the enzyme activity on the frozen food item can be prevented by this method.
மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து இந்த ஃப்ரீசிங் மெத்தட் மூலயமா கட்டுப்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள். நல்லா ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள் நல்லா ஃப்ரீஸ் ஆக்கி வச்சோம்னா அது கொஞ்சம் காலத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாயிலிங். இட் கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மில்க்கு வாட்டர்னால் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் செத்து போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கேனிங் அண்ட் பாட்லிங். In this method, food is packed in an airtight can so that the germs do not grow on them. கேனிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர் இல்லாத கேனில் வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து பேக் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அந்த ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் ஆர் ஆடட் டு ஸ்டாப் த growth of microorganism in certain food material. Example, sodium benzonate is added with fruits. Sulfur dioxide is added with dry fruits. Vinegar is added with pickles. சோடியம் பென்சனேட் எது கூட ஆட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்குது. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனாலையும் ஃபுட் வந்து கெட்டு போகாமல் இருக்குதுமா. ஓகேவா? கீழே இமேஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட்ஸ்னால் வச்சுருக்காங்க. அப்புறம் கோகோ கோலானா ஏர்டைடு கண்டெய்னரில் வச்சுருக்காங்க. ஓகே, கேனிங்க்கு மேலே இருக்குதுன்னா எக்ஸாம்பிள். பக்கத்தில் பார்த்திங்கன்னா மில்க் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங்க்கு எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேனிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே, லாஸ்ட் வந்து பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் பார்க்கலாம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டு ரீட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஃபுட்டோட கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணுறோமா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஃபுட் வந்து எல்லாருக்கும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து to prevent the growth of microorganisms like bacteria and fungi in the food item. மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிறதுனால நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அதை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். அதனால் ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் எப்போதுமே தேவை. ஓகேவா? அதனால ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணோம். அதுதான் சொல்லியிருக்காங்கம்மா. ஓகே, இந்த வீடியோவை ஃபுட் ப்ரிசர்வேஷன் பற்றி அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒபிசிட்டிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.